அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களுக்கான மயில் கணித பயிற்சியில் ஜியோஜெப்ராவில் உள்ள 3D டூல்ஸை பயன்படுத்தி எளிமையான முறையில் கணிதத்தை செயல் வடிவில் காட்சிப்படுத்தி மாணவர்களுக்கு கற்றலில் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் விதமாக எவ்வாறு பாடப்பொருளை உருவாக்கலாம் என்பதை பார்ப்போம். முதலில் GeoGebra ஆப்பை ஓபன் செஞ்சுக்கணும். GeoGebra ஆப்பை ஓபன் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபைல், எடிட், வியூ, ஆப்ஷன், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப். இந்த மெனுஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதை மெனு பார்னு சொல்றோம். அடுத்தது மூவ் டூல், பாயிண்ட் டூல், லைன் டூல், பர்பெண்டிகுலர் லைன் டூல், பாலிகான் டூல், சர்க்கிள் டூல், எலிப்ஸ் டூல், ஆங்கிள் டூல், ரிஃப்ளெக்ஷன் டூல், ஸ்லைடர் டூல், மூவ் டூல். இதெல்லாம் டூல் பார்ல இருக்கிறதுனால இதை டூல் பார்னு சொல்றோம். அடுத்தது இந்த வியூ பேரு அல்ஜிப்ரா வியூ, இந்த வியூக்கு பேரு கிராபிக்ஸ் வியூ, கீழே லாஸ்ட்ல ஒரு லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு இன்புட் பார். இப்போ இந்த வீடியோவில் GeoGebra 3D டூல்ஸை பயன்படுத்தி முப்பரிமாண கன உருவங்களை எவ்வாறு அமைக்கலாம் என்பதை பார்க்க போறோம். அது முதல்ல வியூக்கு போறோம். வியூவை செலக்ட் பண்ணிட்டு அதுல 3D கிராபிக்ஸை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 3D கிராபிக்ஸ் வியூ வரும். இந்த 3D கிராபிக்ஸ் வியூல தான் கன உருவங்களை நம்ம அமைக்கிறோம். இப்போ முதல்ல ஒரு கோலத்தை எப்படி மாணவர்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ மவுஸ் 3D கிராபிக்ஸ்ல செலக்ட் ஆயிருக்கு. மேல டூல் பார் போறோம். இந்த டூல் பார்ல பாருங்க ஸ்பியர் என்ற டூல் இருக்கா, அதுல ஸ்பியர் வித் சென்டர் அண்ட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதுல ஸ்பியர் வித் சென்டர் அண்ட் ரேடியஸ் ஒரு டூல் இருக்கும். இப்போ ஸ்பியர் வித் சென்டர் அண்ட் ரேடியஸ் டூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மவுஸ் அப்படியே டிராக் பண்ணிட்டு கொண்டு 3D கிராபிக்ஸ்ல கிளிக் பண்றேன். இது மாதிரி கிளிக் பண்ண உடனே இது மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதுல ரேடியஸ் கேட்கும். எதனுடைய ரேடியஸ்? ஸ்பியர்னுடைய ரேடியஸ். பொதுவாக ஸ்பியர்னுடைய ரேடியஸ் 4ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோ. இன்புட்ல 4 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நம்மளுக்கு ஸ்பியர் கிடைக்கும். இந்த மாதிரி மாணவர்களுக்கு கன உருவங்களை காட்சிப்படுத்தி நடத்தினா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா கவனிப்பாங்க. இந்த பாருங்க ஸ்பியரை இது மாதிரி ரொட்டேட் பண்ணியும் காமிக்கலாம். 3D வியூல இது மாதிரி மூவ் பண்ண இது ரொட்டேட் பண்ணும். அதே மாதிரி இந்த 3D கிராபிக்ஸ் வியூல இப்ப ஒரு கன சதுரத்தை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். இப்ப அதை செஞ்சு காமிக்கிறதுக்காக இந்த டூலை நான் டெலீட் பண்றேன். டெலீட் பண்றதுக்கு என்ன செய்யலாம்? Ctrl A கொடுக்குறோம். செலக்ட் ஆயிடும், டெலீட் ஆயிடும். அடுத்தது கன சதுரத்தை எப்படி அமைக்கலாம்னு பாக்குறோம். பொதுவாக கன உருவங்களுடைய முக்கியமான பண்பு என்ன? பேஸ் இன்ட்டு ஹைட். அதனால இது 2D வியூ, இது 3D வியூ. இப்ப 2D வியூல ஒரு சதுரத்தை அமைச்சுக்கிறேன். அந்த சதுரத்தை எப்படி அமைக்கலாம்னா டூல் பார் போறோம். அதுல பாலிகான் டூல்ல ரெகுலர் பாலிகான் டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். மவுஸை 2D கிராபிக்ஸ்ல வச்சு கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்றோம். டிராக் பண்ணி கிளிக் பண்ணும்போது ஒரு டயலாக் பாக்ஸ் இது மாதிரி அப்பியர் ஆகும். நம்மளுக்கு சதுரத்துக்கு 4 முனைகள்ன்றனால 4 டிஃபால்ட்டா இருக்கு. அதை ஓகேன்னு கொடுத்துக்கிறோம். அப்ப சதுரம் போறோம். இப்ப இந்த சதுரத்துல இருந்து நாம கன சதுரத்தை அமைக்கணும். இது 3D வியூ பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த 3D வியூவை ரொட்டேட் பண்றதுக்கு மேல அந்த டூல் பார்ல ரொட்டேட் 3D கிராபிக்ஸ் வியூன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த டூலை கிளிக் பண்ணிட்டா நாம இதை ரொட்டேட் பண்ணி காமிக்கலாம். சரி, இப்ப சதுரத்துல இருந்து கன சதுரத்தை எப்படி அமைக்கலாம்னா இப்ப மவுஸை 3D கிராபிக்ஸ்ல செலக்ட் பண்ணிக்கணும். நேரா டூல் பாருக்கு போறோம். இந்த டூல் பார்ல ப்ரிசம் டூல் இருக்கு இல்லைங்களா, அதுல நிறைய டூல் இருக்கும். பிரமிட், பிரிசம், எக்ஸ்ட்ரூட் டு பிரமிட், எக்ஸ்ட்ரூட் டு பிரிசம், இது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. அதுல கனசதுரத்தை உருவாக்குறதுக்கு எக்ஸ்ட்ரூட் டு பிரிசம் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மவுஸ் அப்படியே டிராக் பண்ணிட்டு இந்த 3D வியூல இருக்கிற ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, அது மேல கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா ஆல்டிடியூட் கேட்கும். இப்ப ஆல்டிடியூட்ல கியூப் தயார் பண்றதுக்கு என்ன செய்யறோம்? 2ன்னு என்டர் பண்றேன். இன்புட் கொடுக்குறேன். இன்புட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டா இந்த மாதிரி கனசதுரம் கிடைக்கும். அப்ப குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கனசதுரம், கனச்செவ்வகம் இது மாதிரி எல்லாம் விசுவலைஸ் பண்ணி காமிக்கும் போது அவங்க மனசுல ஒரு மகிழ்ச்சியா கற்பாங்க. இது மாதிரி எல்லா வியூலையும் நம்ம ரொட்டேட் பண்ணி காமிக்கலாம். அடுத்ததாக இந்த கனசதுரம் இருக்கீங்களா, இதை எப்படி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றோம், அதாவது வலைப்பின்னல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறையில ஒவ்வொரு கனசதுரத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் சதுரமா இருக்கிறதுனால இந்த சதுரத்தை பிரிச்சு எப்படி காமிக்கலாம். அதை எப்படி காமிக்கலாம்னா நேரா டூல் பார் போறோம். டூல் பார்ல அதே மாதிரி ப்ரிசம் டூல்ல போறோம். இதை கிளிக் பண்றோம். இந்த கீழே லாஸ்ட்ல பாருங்க நெட்னு ஒரு டூல் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்றேன்.
கிளிக் பண்ணிட்டு மவுஸை கொண்டு வந்து இந்த கியூப் மேல வைக்கிறேன். வச்ச உடனே என்ன ஆகுது பாருங்க, ஒரு இந்த 2D கிராஃபிக்ஸ் உள்ள ஒரு ஸ்லைடர் கிரியேட் ஆகும். இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணா அந்த கனசதுரத்தினுடைய பக்கங்கள் வந்து திறந்து மூடுற மாதிரி ஒரு வியூ ஏற்படும். இது அனிமேட்டும் பண்ணலாம். எப்படி அனிமேட் பண்ணலாம்? இந்த ஸ்லைடர் டூல் இருக்கு இல்லைங்களா, அதில் மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆன் அப்படின்னு கொடுத்தா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ 3D வியூவில் இது மாதிரி மெதுவாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது அனிமேஷன் வரும். 2Dயில் வந்து ஒவ்வொரு எண்டு ஸ்டேஜில் ஓப்பன் ஆகுற மாதிரி வரும். பாருங்க, இந்த பி வந்து லாஸ்ட் வேல்யூ இருக்கும்போது இங்கே வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா இது வந்து 2D கிராஃபிக்ஸ்ன்றதுனால இந்த டயக்ராம் மாதிரி இங்கே வராது. ஸோ இது மாதிரி வந்து காட்சிப்படுத்தி நடத்தும்போது மகிழ்ச்சியாக படிப்பாங்க. அடுத்தது வந்து ப்ரிசம் அந்த பிரமிடை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் இப்போ இந்த ஸ்லைடை ஸ்டாப் பண்ணால் என்ன செய்யணும் பாருங்கள், பாட்டத்தில் லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு பாஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ஸ்டாப்னு கொடுத்துட்டா ஸ்டாப் ஆகிடும். இப்போ அடுத்த டூலில் பார்க்க போகிறோம். அடுத்த டூலில் எப்படி பார்க்குறோம்னா ஒரு ப்ரிசம் அல்லது ஒரு பிரமிடு எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக இப்போ ஏற்கனவே செஞ்சதை வந்து டெலீட் பண்ணுறேன். அதுக்கு எப்படி டெலீட் பண்ணுறான், கண்ட்ரோல்லையே கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறோம், கொடுத்துட்டு டெலீட் கொடுத்தா கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து ஒரு ப்ரிசம் அது கம்பைண்டாக ஒரு பிரமிடு எப்படி செய்யலாம்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2D கிராஃபிக்ஸில் ஒரு ஸ்லைடரை கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு டூல் பாரில் போகிறோம், ஸ்லைடரை செலக்ட் பண்ணிக்கிறோம், மவுஸை கிராஃபிக்ஸ் வியூவில் கொண்டு வந்து கிளிக் பண்ணுறோம். அப்போ இந்த ஸ்லைடரில் 3 டைப்ஸ் இருக்குது, நம்பர், ஆங்கிள், இன்டீஜர். இப்போ நம்ம பலகோணம் வரைகிறதுக்காக நான் இன்டீஜர் ஸ்லைடை கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்குன்னா, மினிமம் வேல்யூ 1 இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ 30 இருக்குல்ல. சார் நம்ம வசதிக்காக மேக்ஸிமம் வேல்யூ ஒரு 20 எடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு ஓகே சொல்கிறேன். அப்போ ஒரு ஸ்லைடர் ஆகும். இப்போ இந்த ஸ்லைடரை பேஸ் பண்ணி ஒரு ரெகுலர் பாலிகான் அமைக்கிறேன். அதுக்கு டூல் பாருக்கு போகிறோம், டூல் பாரில் ரெகுலர் பாலிகான் டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம், மவுஸை ட்ராக் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ் உள்ள வச்சு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி மறுபடியும் ட்ராக் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். அப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் டிஃபால்ட்டாக 4ன்னு இருக்கும். அந்த 4க்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன், என்னு கொடுக்குறேன். இந்த எந்த எண் இது, ஸ்லைடரில் கிரியேட் பண்ணியிருக்கிற எண். அப்போ இன்புட் பாக்ஸில் என்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ரெகுலர் பாலிகான் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த என் ஈக்குவல் டு 1ன்ற ஸ்லைடரை நான் மூவ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என் பாலிகான் கிடைக்கும். n ஈக்குவல் டு 3ன்னா சமபக்க முக்கோணம், n ஈக்குவல் டு 4ன்னா சதுரம், n ஈக்குவல் டு 5ன்னா ஐங்கோணம், n ஈக்குவல் டு 8ன்னா 8 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு அருங்கோணம் கிடைக்கும். இந்த 2Dஸ்ல இருக்கிற வியூ தான் அதே எங்க இருக்கும், 3D வியூலையும் இருக்கும். இதை அனிமேட் பண்ணியும் காமிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அனிமேஷன் ஆகும். ஸோ இப்போ வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் இந்த அனிமேஷனை. சரி, இப்போ வந்து இந்த ஒழுங்கு அரங்கோணத்திலிருந்து ஒரு பிரிசத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். மவுஸை வந்து 3D கிராஃபிக்ஸில் செலக்ட் பண்ணிக்கிறோம், நேராக டூல் பாருக்கு போகிறோம். டூல் பாரில் இப்போ நிறைய டூல்ஸ் இருக்குது. இதில் வந்து ப்ரிசம் டூல், இந்த ப்ரிசம் டூலில் இது மாதிரி நிறைய சப் டூல்ஸ் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரூட் டு ப்ரிசம்ன்ற டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். மவுஸை மறுபடியும் 3D கிராஃபிக்ஸில் கொண்டு வந்து இந்த பாலிகான் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும், என்ன ஆல்டிடியூட் என்னன்ட்டு. இதில் என்ன செய்யலாம், நம்ம வசதிக்காக ஒரு 2ன்னு கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டா ஒரு பிரமிட் கிடைக்கும், அதான் ப்ரிசம் கிடைக்கும். இப்போ இந்த 3D வியூவை மூவ் பண்ணி காமிக்கணும்னா என்ன செய்யலாம் பாருங்க, மேலே டூல் பாரில் ரொட்டேட் 3D கிராஃபிக்ஸ் வியூன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணா நம்ம ரொட்டேட் பண்ணி இது மாதிரி காமிச்சிக்கலாம். ஸோ இந்த ப்ரிசம் வந்து எதன் மீது அமைக்கப்பட்டுள்ளதுன்னா ஐங்கோணத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ மவுஸை கொண்டு வந்து இந்த அனிமேஷனை வந்து மூவ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்க, அப்போ 2Dயில் வந்து பலகோணங்கள் கிடைக்கிறது, என்னுடைய மதிப்புக்கு ஏற்றவாறு பலகோணங்கள். 3D வியூவில் பலகோணங்களை பேஸ் பண்ணி ப்ரிசம் கிடைக்குது. இது மாதிரி அனிமேட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாருங்க. இதை அனிமேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அனிமேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எதுக்குன்னா கூட்டு உரங்கள் கணக்கு போடுறதுக்கு மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சரி, இப்போ இது வந்து பிரமிடு இல்லைங்களா, ப்ரிசம். இந்த ப்ரிசத்தின் மேலே ஒரு பிரமிடு எப்படி உட்கார வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். மவுஸ் வந்து 3D கிராஃபிக்ஸில் செலக்ட் ஆகிருக்கு. நேராக வந்து டூல் பார் போகிறோம், அதில் அப்படியே ப்ரிசம் டூலுக்கு போகிறோம் பாரு. இந்த டூலை கிளிக் பண்ணுறோம்.
இதில் பிரமிட் பிரிசம் இதெல்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரூட் டு பிரமிட் அப்படின்ற டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு மவுஸ் அப்படியே 3D கிராஃபிக்ஸ் கொண்டு வந்து இந்த பிரிசம் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண முன்னே இது மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதில் ஆல்டிடியூட்க்கு இருக்கும். ஆல்டிடியூடில் ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு இன்புட் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா ஒரு பிரிசம் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் கூட்டு உறவுகளுக்கு உண்டான எடுத்துக்காட்டு. ஸோ இங்கே 2D கிராஃபிக்ஸில் அருங்கோணங்கள் இருக்குது, அதாவது பலகோணம் இருக்குது. 3D கிராஃபிக்ஸ் வியூவில் கீழே வந்து பேஸில் வந்து பிரிசம் இருக்குது, டாப்பில் வந்து பிரமிட் இருக்குது. ஸோ இது வந்து கூட்டு உறவுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இதை அனிமேட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்லைடர் டூல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து மூவ் பண்ணும்போது இது மாதிரி அனிமேஷன் கிடைக்கும். இது மாதிரி பண்ணும்போது மாணவர்கள் வந்து மகிழ்ச்சியாக கணிதத்தை கற்பார்கள். நன்றி, வணக்கம்.